தமிழ் நியூஸ் கேட்வேயின் இது உங்கள் டாக்குமெண்ட்ரி நேரம். ஆடி அமாவாசை. ஒரு பக்கம் மேற்கு தொடர்ச்சி மலையின் பசுமை, மறுபக்கம் மலைகளுக்கு நடுவே சலசலத்து ஓடும் சுருளி தீர்த்தம். ஆனால் இன்று இந்த இயற்கை அழகை ரசிப்பதற்காக மட்டும் இங்கு மக்கள் வரவில்லை. எங்கு பார்த்தாலும் மக்கள் கூட்டம், குடும்பம் குடும்பமாக வரும் பக்தர்கள், முன்னோர்களை நினைத்து தர்ப்பணம் செய்யும் மக்கள், தலையில் மொட்டையடித்து கொண்டு நேர்த்தி கடன் செலுத்துபவர்கள், ஆற்றங்கரையில் விளக்கேற்றி வழிபடுபவர்கள், அன்னதானம் வழங்குபவர்கள், சுருளி ஆண்டவரையும் ஈசனையும் மனமுருகி வணங்குபவர்கள். இன்று சுருளி தீர்த்தமே ஒரு மிகப்பெரிய ஆன்மீக கடலாக காட்சியளித்தது. ஆனால் இந்த ஒரு நாளில் மட்டும் ஏன் இத்தனை மக்கள் சுருளியை நோக்கி வருகின்றனர்? இதற்கு பின்னால் வெறும் ஒரு திருவிழா இல்லை, பல தலைமுறைகளாக தொடர்ந்து வரும் ஒரு நம்பிக்கை இருக்கிறது, ஒரு குடும்பத்தின் நினைவு இருக்கிறது, முன்னோர்களுக்கான நன்றி உணர்வு இருக்கிறது, அதோடு இறைவன் மீது ஆழமான பக்தியும் இருக்கிறது. அமாவாசை என்பது நிலவு கண்ணுக்கு தெரியாத நாள். ஆனால் ஆன்மீக நம்பிக்கையில் இந்த நாள் ஒரு குடும்பம் தன்னுடைய கடந்த தலைமுறைகளை நினைவு கூறும் நாளாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக ஆடி அமாவாசை நாளில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபடுவது முக்கியமானதாக கருதப்படுகிறது. முன்னோர்களின் ஆன்மா சாந்தி அடைய வேண்டும், அவர்களின் ஆசி குடும்பத்திற்கு கிடைக்க வேண்டும், குடும்பத்தில் நன்மையும் வளமும் பெருக வேண்டும் என்ற நம்பிக்கையுடன் மக்கள் இந்த நாளில் புனித நீர்நிலையங்களை நாடிச் செல்கின்றனர். அதனால்தான் இன்று சுருளி தீர்த்தத்திலும் அதிகாலை முதலே பக்தர்கள் திரண்டனர். சுருளி என்பது வெறும் அருவி மட்டும் அல்ல, இயற்கையும் ஆன்மீகமும் புராண நம்பிக்கைகளும் ஒன்றாக இணைந்திருக்கும் ஒரு இடம். இந்த பகுதியில் உள்ள நீர்நிலையிலும் அதனை சுற்றியுள்ள கோயில்களிலும் வழிபாடு செய்வது பல ஆண்டுகளாக தொடர்ந்து வருகிறது. ஆடி அமாவாசை மற்றும் தை அமாவாசை போன்ற நாட்களில் மக்கள் இங்கு வந்து நீராடி முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்வது வழக்கமாக உள்ளது. அதனால்தான் இன்று சுருளியை நோக்கி வந்த ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஒரு வேண்டுதல், ஒவ்வொரு மனிதருக்கும் ஒரு பிரார்த்தனை, ஒவ்வொரு மனிதருக்குள்ளும் ஒரு நம்பிக்கை, விளக்கேற்றும் பக்தி. இன்று சுருளியில் எங்கு பார்த்தாலும் விளக்குகளின் ஒளியை பார்க்க முடிந்தது. ஒரு சிறிய விளக்கு, ஆனால் அதற்குள் ஒரு பெரிய வேண்டுதல். முன்னோர்களை நினைத்து எங்கள் குடும்பத்தில் இருள் நீங்கி ஒளி பிறக்க வேண்டும் என்று மக்கள் விளக்கேற்றுகின்றனர். சிலர் தங்கள் குடும்பத்தின் நலனுக்காக விளக்கேற்றுகின்றனர். சிலர் தங்களுடைய வேண்டுதல் நிறைவேற வேண்டும் என்று இறைவனிடம் வேண்டுகின்றனர். அந்த விளக்கின் ஒளி வெறும் எண்ணெயின் ஒளி அல்ல, ஆன்மீக நம்பிக்கையின் ஒளி. மொட்டை அடித்தல் இன்று சுருளியில் காணப்பட்ட இன்னொரு முக்கியமான காட்சி. மொட்டையடித்து நேர்த்தி கடன் செலுத்தும் பக்தர்கள். ஒருவர் குழந்தைக்காக வேண்டியிருக்கலாம், ஒருவர் நோய் நீங்க வேண்டும் என்று வேண்டியிருக்கலாம், ஒருவர் தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய பிரச்சனை தீர வேண்டும் என்று வேண்டியிருக்கலாம். வேண்டுதல் நிறைவேறிய பிறகு இது இறைவனுக்கு நான் செலுத்தும் நேர்த்தி கடன் என்று பக்தி உணர்வோடு தலைமுடி காணிக்கை செலுத்துகின்றனர். இது ஒவ்வொருவரின் தனிப்பட்ட ஆன்மீக நம்பிக்கை. ஆனால் அந்த நம்பிக்கை தான் ஆண்டுதோறும் ஆயிரக்கணக்கான மக்களை சுருளியை நோக்கி அழைத்து வருகிறது. முன்னோர்களுக்கான தர்ப்பணம். ஆடி அமாவாசையின் மிக முக்கிய வழிபாடுகளில் ஒன்று முன்னோர் தர்ப்பணம். சுருளி தீர்த்தத்தில் நீராடிய பிறகு பலர் தங்களுடைய முன்னோர்களை நினைத்து எள் மற்றும் தண்ணீர் கொண்டு தர்ப்பணம் செய்கின்றனர். சிலர் பிண்டம் வைத்து வழிபடுகின்றனர். ஒரு குடும்பத்தில் இன்று இல்லாதவர்களை இன்றும் மறக்காமல் நினைவு கூறும் ஒரு தருணம் அது. அம்மா, அப்பா, தாத்தா, பாட்டி, முன்னோர்கள், அவர்களின் முகங்கள் நினைவுக்கு வரும். அவர்கள் நமக்காக செய்த தியாகங்கள் நினைவுக்கு வரும். அவர்களால் தான் நாம் இன்று இந்த உலகத்தில் இருக்கிறோம் என்ற நன்றி உணர்வு வருகிறது. அதனால்தான் முன்னோர்கள் வழிபாடு என்பது வெறும் ஒரு சடங்கு மட்டும் இல்லை, நம் முன்னோர்களை நினைவு கூறும் ஒரு தருணம். சுருளி ஆண்டவர் பூத நாராயணன். தர்ப்பணம் முடிந்ததும் பல பக்தர்களின் பாதங்கள் திரும்புவது சுருளி ஆண்டவர் பூத நாராயணன் கோயிலை நோக்கி. இந்த முன்னோர்கள் வழிபாடும் பூதநாராயணன் வழிபாடும் ஈசனின் வழிபாடும் சுருளி தீர்த்தத்திற்கு ஆடி அமாவாசை நாளில் தனி சிறப்பை உருவாக்குகிறது. ஈசனின் அருள் சுருளி அருவியின் ஆன்மீக பெருமையில் இன்னொரு முக்கியமான அடையாளம். கைலாசநாதர் மலை குகை.
அருவி, இயற்கை இவற்றோடு சிவ வழிபாடும் இணைந்திருக்கும் இந்த பகுதி பக்தர்களின் மனதில் தனி இடம் பெற்றிருக்கிறது. சுருளி பகுதியில் பழமையான கைலாசநாதர் கோயிலும் பிற ஆன்மீக தலங்களும் இருப்பதாக பல்வேறு பதிவுகள் குறிப்பிடுகின்றன. அதனால் சுருளிக்கு வரும் பக்தர்களுக்கு அருவியில் நீராடுவது மட்டும் பயணம் அல்ல, சுருளி ஆண்டவர் தரிசனம், ஈசனின் தரிசனம், முன்னோர்கள் வழிபாடு, அன்னதானம் என்று முழுமையான ஆன்மீக பயணமாகவே இந்த நாள் மாறுகிறது. அன்னதானம். இன்று சுருளியில் இன்னொரு அழகான காட்சியையும் பார்க்க முடிந்தது. அன்னதானம். தனக்காக மட்டும் இறைவனை வேண்டாமல் பிறருக்கும் உணவு வழங்குவது. பசியுடன் வரும் ஒருவருக்கு ஒருவேளை உணவு கொடுப்பது அன்னம் பரபிரம்மம் என்ற ஆன்மீக எண்ணத்தோடு பலர் தங்களால் முடிந்த அளவுக்கு அன்னதானம் செய்கின்றனர். ஒரு தட்டில் உணவு ஒரு மனிதனின் வயிற்றை மட்டும் நிரப்புவதில்லை, அந்த உணவு வழங்கியவரின் மனதையும் நிறைக்கிறது. அதனால்தான் ஆடி அமாவாசை போன்ற புனித நாட்களில் அன்னதானத்திற்கும் மக்கள் முக்கியத்துவம் கொடுக்கின்றனர். ஏன் இத்தனை தொலைவில் இருந்து வருகின்றனர்? இதுதான் மிகப்பெரிய கேள்வி. தேனி மட்டுமல்ல, சுற்றியுள்ள மாவட்டங்களில் இருந்தும், தமிழகத்தில் பல பகுதிகளில் இருந்தும், அண்டை மாநிலங்களில் இருந்தும். ஏன் என்றால் இது ஒரு தலைமுறையிலிருந்து இன்னொரு தலைமுறைக்கு கடத்தப்பட்ட நம்பிக்கை. இயற்கையும் ஆன்மீகமும் சேர்ந்த இடம். சுருளியின் இன்னொரு சிறப்பு, இயற்கையும் ஆன்மீகமும் இங்கு ஒன்றாக இருப்பது மேற்கு தொடர்ச்சி மலையின் சூழல். மலைகளில் இருந்து வரும் நீர், அருவியின் ஓசை, கோயில் மணியோசை, மந்திரங்கள், வேண்டுதலுடன் நிற்கும் மக்கள், இவை அனைத்தும் ஒன்றாக சேரும்போது ஒரு தனித்துவமான ஆன்மீக சூழல் உருவாகிறது. அதனால்தான் சுருளி ஒரு சுற்றுலா தலமாக மட்டுமல்லாமல் ஆன்மீக தலமாகவும் மக்கள் மனதில் இடம்பெற்றிருக்கிறது. இறுதியில் இன்று சுருளியில் நாம் பார்த்தது வெறும் ஒரு மக்கள் கூட்டம் மட்டும் அல்ல, அது தங்கள் முன்னோர்களை மறக்காத ஒரு தலைமுறையின் கூட்டம், தங்கள் குழந்தைகளுக்காக வேண்டிக் கொள்ளும் பெற்றோர்களின் கூட்டம், நேர்த்திக்கடன் செலுத்தும் பக்தர்களின் கூட்டம், அன்னதானம் மூலம் பிறருக்கு உதவும் நல்ல உள்ளங்களின் கூட்டம், சுருளி ஆண்டவரை நம்பி வரும் பக்தர்களின் கூட்டம், ஈசனின் அருளை தேடி வரும் ஆன்மீக கூட்டம். அதனால்தான் ஒவ்வொரு ஆடி அமாவாசையும் சுருளி தீர்த்தம் மனிதர்களால் நிரம்புகிறது. ஆயிரக்கணக்கான காலடிகள் ஒரே திசையை நோக்கி நகர்கின்றன. அந்த திசை சுருளி தீர்த்தம், அந்த நம்பிக்கை இறைவன், அந்த நினைவு முன்னோர்கள், அந்த வேண்டுதல் குடும்பத்தின் நலன். ஒரு தலைமுறை போய்விடலாம், ஆனால் அவர்கள் விட்டு சென்ற நம்பிக்கை போய்விடாது. ஒரு மனிதர் மறைந்து விடலாம், ஆனால் அவருடைய நினைவு மறைந்து விடாது. அந்த நினைவையும், அந்த நன்றியையும், அந்த நம்பிக்கையையும் ஒவ்வொரு ஆண்டும் ஆடி அமாவாசை அன்று மீண்டும் உயிர்ப்பிக்கும் இடங்களில் ஒன்று சுருளி தீர்த்தம். ஓம் நமச்சிவாயா என்ற இறைநாமம் ஒலித்து கொண்டே இருக்கிறது. சுருளி ஆண்டவரின் அருளும் ஈசனின் திருவருளும் அனைவருக்கும் கிடைக்கட்டும். ஓம் நமச்சிவாயா. சுருளி ஆண்டவர் திருவருளால் அனைவரது வாழ்விலும் நிம்மதியும் வளமும் மகிழ்ச்சியும் பெருகட்டும். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், கமெண்ட் செய்யுங்கள். தமிழ் நியூஸ் கேட்வே சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறந்து விடாதீர்கள்.